முதல்ல ஊன் உடம்பு ஸ்தூல சரீரத்தில் உங்களுடைய மன அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் சரி செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தோம். அதுதான் பயம். ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள் பிராண சரீரத்தில். மூணாவது குற்ற உணர்வுகள், தன்னைத்தானே குத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல். தமிழில் சீத்தலை சாத்தனார்னு ஒரு புலவரை பற்றி சொல்லுவாங்க. ஒரு தான் தப்பு பண்ணும்போது ஒரு ஆணியில் அவர் தன்னைத்தானே குத்திப்பாராம். நம்ம எல்லாருமே சீத்தலை சாத்தனார்கள் தாங்கய்யா. நம்ம வாழ்க்கை, நம்ம உணர்ச்சியை நம்ம அந்த மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறோம். தலையை குத்திக்கிறது இல்லை, ஆனால் தலைக்கு உள்ள குத்திக்கிறோம், குத்திக்கிட்டே இருக்கோம் நம்மளை நாமளே. இது சரியா அது சரியான்னு. அதாவது கடந்த காலத்தை பற்றி வெட்கப்படுவதும் கூட குற்ற உணர்ச்சி தாங்கய்யா. என்ன இருக்கு வெட்கப்படுறதுக்கு? வெட்கப்படுவதற்கும் எதுவும் இல்லை, வேதனைப்படுவதற்கும் எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனா புரியாமல் ஏதோ ஒரு வெட்கத்தையோ வேதனையோ, எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது எத்தனை பேர் செய்வீங்க? ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஒன்று வரப்போதியா, நான் எப்படியா நிம்மதியா இருந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். அது எத்தனை பேர்? உண்மை. மனம், வாழ்க்கை, குற்ற உணர்ச்சி அந்த மூன்றாவது சரீரம், மன சரீரத்தில் இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ். நான்காவது நிலை நம்முடைய இன்கம்ப்ளீஷன்ஸ் என்னன்னா, 4 விதமான வலிகள். உடல் வலிகள், மனவலிகள், உணர்ச்சி வலிகள், உயிர் வலிகள். ஆழ்ந்து கேளுங்க. உடல் வலிகள். உடல் வலிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். உடல் வலினா என்னன்னு? ஒரு கைகால் உடைந்தாலோ அல்லது கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது செவுத்தில் இடிச்சிட்டாலோ இல்லை யாராவது நம்மளை அடித்தாலோ வருகிற வலி. மனவலினா என்னன்னா, நமக்கு உரிய இடம் மதிப்பு நமக்கு வழங்கப்படவில்லைன்னு நாம நினைக்கும் போது வர்றது மனவலி. அதாவது நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு நபரோ ஒரு இடத்துக்கோ போகும்போது அவங்க அந்த அளவுக்கு மரியாதையும் அந்த இதுவும் நமக்கு கொடுக்கலைன்னா நமக்கு வர்றது என்ன? மனவலி. உணர்ச்சி வலினா, நாம் ரொம்ப ஆழமா நேசிச்ச நம்பின ஒருத்தர் நம்முடைய அன்பை ஒதுக்கினா இல்லை நம்மையே ஒதுக்கிவிட்டால், ஏமாற்றிவிட்டால் வருவது உணர்ச்சி வலி. உயிர் வலினா என்னன்னா, வாழ்க்கையின் லட்சியமான ஆத்ம ஞானம், ஜீவன் முக்தி, குருவின் காலடி, கடவுள், வாழ்க்கையின் லட்சியம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியாமல் இருப்பதனால் ஏற்படுகிற வேதனை உயிர் வலி. இந்த 4 வலியுமே 4வது உடம்புல இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ். ஆக்சுவலாக இந்த 4வது உடம்புல தான் இந்த ஆண்டாள் ஃபீல் பண்றான்னு சொல்றோம்ல, மாணிக்கவாசகர் உணர்கின்ற பக்தி. அவர் சொல்றாரு, அழுதால் உன்னை பெறலாமே, திருவாசகத்துல. அவங்க எல்லாருடைய அந்த உயிர் வலி ஆண்டாளுடைய உயிர் வலியெல்லாம் எத்தனையோ இந்த பக்தி நூல்களை படிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டாள் மாதிரி ஒரு கருத்துக்களும் 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டாளுடைய பாடல்கள்லாம் பிரெஞ்சிலெலாம் டிரான்ஸ்லேட் ஆகி போயிருக்கு. இந்த 4 வலிகளும்
இந்த 4 வலிகளும் தான் 4வது உடம்புல இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ். உயிர் வலியாவே இருந்தா கூட அதை தாண்டி போய்த்தான் ஆகணும். இறைவனை காணவில்லைங்கிற ஏக்கமா இருந்தா கூட அதையும் தாண்டி போய்த்தான் ஆகணும். அப்பதானே கண்டு முடியும், அப்பதான் அனுபூதி வர முடியும். அதையும் தாண்டி சென்றுதான் ஆக வேண்டும். இந்த மனப்பதிவுகள், உடல் வலி சார்ந்த மனப்பதிவுகள், மனவலி சார்ந்த மனப்பதிவுகள், உணர்ச்சி வலி சார்ந்த மனப்பதிவுகள், உயிர் வலி சார்ந்த மனப்பதிவுகள், இந்த மனப்பதிவுகள் உங்களுக்குள்ள வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்காது. தன்னைத்தானே அது பெருக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இது HIV கிருமி மாதிரி. HIV கிருமி சும்மா உட்கார்ந்து இருக்காது, உள்ள பெருகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த உடல் வலி, மனவலி, உணர்ச்சி வலி, உயிர் வலி சார்ந்த இந்த சம்ஸ்காரங்கள், இன்கம்ப்ளீஷன்ஸ், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது பெருகிட்டே போயிட்டு இருக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிட்டே போயிட்டு இருக்கும். மனம் இருண்டுகிட்டே போயிட்டு இருக்கும். துக்கம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த 4 வலிகளையும் அழித்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆழமான புதுமையை மலர வைக்க போறோம். அதுதான் செய்ய போறோம். உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான புதுமை, ஒரு ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கையே புதுசா துவங்கிறதுக்கு பழச அழிக்கிறது. அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். படிப்படியா உங்களை கைட் பண்ற, நினைவு தெரிந்ததிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த உடல் வலி, மனவலி, உணர்ச்சி வலி, உயிர் வலி சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நினைந்து 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 எழுதி முடிங்க. உண்மையில உங்க பயோகிராஃபியை எழுத போறீங்க. எழுதினாத்தான் அழிக்க முடியும். ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு 5 ப்ராசஸ்க்குள்ள போக போறீங்க. மொத்தமா உங்களுடைய எல்லா வலிகளையும் கரைத்து அழித்து வெளியேற்றி உங்களை முழுசா மலர வைக்கிறதுக்கான சாத்தியம்.
என்ன கேள்வி? உடல் வலி, மனவலி, உணர்ச்சி வலிங்கிறது அனுபவபூர்வமாக இது வரைக்கும் வாழ்க்கையில் கண்டதுங்க. நம்ம உயிர் வலிங்கிறது மட்டும் நிறைய பேருக்கு உயிர் வலி வந்து அனுபவம் கிடையாதுங்கய்யா. ஆமாம், அனுபவம் சில பேருக்கு அனுபவம், அதனால தான் அதை சேர்த்தேன். அதான் அது வந்து சாக போகிற தருணத்தில் இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிட்டோமோ இன்னமும் இல்ல, அது உயிர் வலி கிடையாது. அது உயிர் வலி. உயிர் வலி என்னன்னா, சரி, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஆன்ம ஞானம், கடவுளை அடைவதுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அடைய முடியலையேன்னு வர்ற ஏக்கம், அது மட்டும்தான். அது எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல, சில பேருக்கு இருக்கும், அதனால தான் சேர்த்தேன். சரி சரி. Go ahead. Swamiji, you asked me to dig out that pattern which is coming as a gap between that discovering that what I want to reach and what is not making me reach that. See, that cognition that I carry, that the feeling of unloved, I am not loved. So அது இருக்கிறச்ச, suppose if somebody doesn't give me that attention or give me the, they don't talk to me, I feel I am unloved and I am rejected or abandoned. அந்த பழைய இதுக்கு தாட்டுக்கு கனெக்ட் ஆயிடுறேன். அது உயிர் வலி எப்படி மனவலியா உணர்ச்சி வலியா மாறுதுன்னு கூட கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. ஓகே, உயிர் வலி ஆக்சுவலா உயிர் வலி தான், ஆனா அது உடல் வலியா மனவலியா உணர்ச்சி வலியா தன்னை காமிச்சிக்கும். ஓகே, அதை டிக் அவுட் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? அதாவது இருக்கிறது உண்மையில உயிர் வலி தான், ஆனா அது தன்னை உணர்ச்சி வலியா காட்டிட்டு உங்களை வலிக்க வைக்கும். ஓகே, so it is going back and connecting to that old that pattern. that root. உணர்ச்சி வலினா என்னன்னா, I am not lovedங்கிறதெல்லாம் உணர்ச்சி வலி. ஓகே, உயிர் வலி உணர்ச்சி வலியா நடிக்கும். அதான் delusion of pains. So how to இதை டிக் அவுட் பண்ணீங்களாலே கரெக்ட் பண்ணிட முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே கரெக்ட் பண்ணிட முடியும். இந்த லெவல்லலாம் ஓகே, கம்ப்ளீஷனே தேவைப்படாது.